எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோங்க பார்த்தீங்களா? சேலத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற 1008 லிங்கம் கோயிலில் தாங்க இருக்கும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்குங்க. மலை நெடுகிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 1007 சிவலிங்கம் வச்சுருக்காங்க. மேலே மேலே போனீங்கன்னா 1008வது சிவலிங்கம், அதுதான் மெயின். மேலே போய் அதை பார்க்கலாம். வரிசையாக பார்த்துட்டு போகலாங்க. இங்கே லிங்கம் இந்த 1008 லிங்கம் கோயில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற பைபாஸ் ரோட்லேயே தாங்க இருக்குது. மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. ஈஸி வர்றது, ரொம்ப ஈஸி. அரியானூர்ன்ற இடத்துல இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 2010 தான் கட்டியிருக்காங்க. விநாயகா மிஷன்ஸ் குரூப் தான் அவங்க இடத்துல தான் கட்டியிருக்காங்க. அவங்க தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? வரிசையாக லிங்கம் தாங்க. இவ்வளோ லிங்கங்களும் அப்படியே ஓப்பனாலாம் விடலங்க. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு மண்டபம் சின்னதாக, அதுக்கு மேலே ஒரு கோபுரம், முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நந்தி சிலை. அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, சிவனோட 1008 பேரும் இதில் இருக்குது. ஒவ்வொரு லிங்கத்துக்கு ஒரு பெயர், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்பரும் போட்டு பெயரும் போட்டிருக்காங்க ஒவ்வொரு லிங்கத்துக்கு மேலேயும். எவ்வளோ அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது பார்த்திங்களா வரிசையாக. அப்படியே இந்த மலை மேலே ஏற ஏற பார்த்திங்கன்னா நடுவில் ஒவ்வொரு கோவில் வருதுங்க. முதல் கோயில் வந்திருக்கு இப்போ தான் பாருங்கள். இது பெருமாள் கோயில் போல் இருக்குது. நாமம் போட்டிருக்கு. தூரமாக போய் பார்க்கலாம். ஒவ்வொரு கோயிலும் கோபுரம் பெரிய கோபுரமாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ அக்ஷய ஐஸ்வர்யலக்ஷ்மி பெருமாள் சன்னதிங்க. பெருமாள் கோயில் தான். கொடி கம்பமும் எவ்வளோ உயரம் வச்சுருக்காங்க. கோபுரம் எல்லாமே அழகாக இருக்குங்க. உள்ளே பார்த்திங்கன்னா திருப்பதியில் பார்க்குற மாதிரி இருக்குது பெருமாள் சாமி. உள்ளே போய் எடுக்க முடியாது, வெளியிலேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே திருப்பதியில் வெங்கடாஜலபதியை பார்க்குற மாதிரியே தாங்க இருக்கு. இந்த லிங்கத்தை பாருங்கள். இதுக்கு பெயர் போட்டிருக்கு மேலேயே. 173 நம்பர் போட்டு ஓம் காலத்தின் ஆதேஸ்வரர், அதுதான் இதோட பெயர். இதே மாதிரி தான் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பெயர், சிவன் பெயர் ஒவ்வொன்றும் போட்டிருக்கு. இந்த பக்கம் இருக்க லிங்கத்தோட மண்டபம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குங்க. இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தோம்னா அடுத்த கோயில் வந்துருச்சுங்க. இப்போ பக்கத்தில் போனால் தெரியும் என்ன கோயில்னு. 2 பக்கமும் 2 குதிரை அப்படியே தாவிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு. மேலே கோபுரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு கோவிலுக்கு மேலேயும் ஒரு கோபுரம் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் போய் காமிக்க முடியாது, நான் உங்களுக்கு தூரத்துலேருந்து தான் ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கிறேன். அப்படியே போகலாங்க அடுத்த இடத்துக்கு. ராமர் கோயிலை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த இடத்துல வந்தவொடனே கேரளா மேலே சத்தம் கேட்குதுங்க. போய் பார்க்கலாம் என்னான்னு. திரும்பின பக்கம்லாம் லிங்கம் தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி. ஆனால் நடந்து தாங்க போகணும். இங்கெல்லாம் ஃபுல்லாக நடக்கணும். இங்கே வந்தால் கேரளா மோள சத்தம் கேட்குதுன்னு இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஐயப்பன் கோயிலுங்க. அதனால தான் அந்த மேளம் சத்தம் இங்கே கேட்குது. ஸ்பீக்கர் தான் போல இருக்குது, உள்ளே வச்சுருக்காங்க போல இருக்குது. போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. ஐயப்பன் கோயில் உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக தாங்க இருக்குது. மரம் செடியெலாம் நிறைய இருக்குது. அப்படியே அடுத்து பார்க்கலாம். அடுத்த கோயில் வந்துருச்சுங்க. ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சன்னதி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே பாருங்கள். ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோயில் உள்ள பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த லிங்கங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே மேலே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம்தான், வந்துட்டோம். மலை மேலே ஏறி அப்படியே பிரதான கோயிலுக்கு வந்துட்டாங்க. இங்கே பேக்ரவுண்டில் பார்த்தீங்களா மலை, கஞ்ச மலைங்க. இதுதான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த இடம். இங்கே முன்னாடி நுழைவாயிலையும் ஒரு பெரிய கோபுரம் கட்டிகிட்ருக்காங்க. எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது இப்போது. மலை மேலே இருக்க பிரதான கோயிலோட கோபுரம் பார்த்தீங்களா, பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த மெயின் கோயிலோட சுற்றுப்பிரகாரனால் இங்கே இருக்க லிங்கம்லாம் பார்த்திங்களா, ஒவ்வொரு மண்டபமும் எவ்வளோ பெருசு. அப்படியே மேலே ஏறி போய் ஒவ்வொரு மண்டபத்துக்குள்ளேயும் கும்பிட்டு வரலாம் போல இருக்கு. படியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த லிங்கம் இருக்க இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நந்தி வச்சுருக்காங்க. வரிசையாக தள்ளி வச்சுருக்காங்க. இந்த மண்டபத்துக்கு எது இல்லை, நடுவில் நம்ம நடந்து போகிற மாதிரி. அப்படியே லெஃப்ட் சைடில் மண்டபம்,
லிங்கம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நந்தி, அதே மாதிரியே இருக்குது வரிசையாக. இந்த பிரதான கோயிலுக்கு முன்னாடி கொடி கம்பங்க, பக்கத்துலேயே நந்தி சிலையும் இருக்குது. இந்த பக்கம் கோபுரம் பார்த்திங்களா, ரொம்ப பிரம்மாண்டங்க. 50 to 60 அடி உயரம் இருக்கும் போல் இருக்குது. அந்தளவுக்கு கட்டியிருக்காங்க நல்லா. இந்த கோவில்லே இருக்கிறதுலே பெரிய நந்திங்க இதுதான். கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரத்தில் இருக்குங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது நந்தி சிலை. இந்த கோவிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் பாருங்கள் முன்னாடி. இந்த வழியாக நம்ம வரல பாருங்கள். இதுதான் தூரத்தில் இருக்க தெரியுதா என்னன்னு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். யானையும் இருக்குது இந்த கோயிலில். நான் யானையை பக்கத்தில் எடுக்கக்கூடாதுன்னாங்க, அதனால தான் உங்களுக்கு தூரத்தில் இருந்து காமிக்கிறேன். இந்த பிரதான கோயிலோட நுழைவாயிலுக்கு வந்துட்டேங்க. பூஜை நடந்துகிட்ருக்கு. தெரியுதுங்களா லிங்கம்? எவ்வளோ பெரிய லிங்கம் பார்த்தீங்களா? 1007 லிங்கம் வெளியில் பார்த்துட்டு இதாங்க பிரதான லிங்கம் இந்த கோயிலுக்கு. 1008வது லிங்கம். பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ உமையாம்பிகை சமேத ஸ்ரீ அருணாச்சல சுந்தரேஸ்வரர். இந்த நீளமான பெயருக்கு தகுந்த மாதிரியே இந்த லிங்கத்தோட உயரமும் பார்த்தீங்கன்னா 17 அடிங்க. அவ்வளோ பெரிய லிங்கங்க இது. சிவனை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சுங்க. எதிரில் பாருங்கள் சின்ன மலை மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் மேலே போனோம்னா அங்கே தாங்க ராஜராஜேஸ்வரி அம்பாள் கோயில். இந்த கோவில் யானையை அப்படியே பார்த்துருங்க, நுழைவாயிலே இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலுங்க. வரிசையாக இருக்குங்க. அறுபடை வீடுமே இருக்குது. இது திருச்செந்தூர். அப்படியே பாருங்கள். அடுத்தது பழனி முருகர். எல்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இங்கே. இது பார்த்திங்கன்னா சுவாமி மலை. அடுத்தது திருத்தணி முருகர் கோயில். இது கடைசியாக இது பழமுதிர்ச்சோலைங்க. விநாயகர் பார்த்திங்களா இங்கே எவ்வளோ பெருசு இருக்குங்க. பெரிய மண்டபமாக கட்டியிருக்காங்க இதுக்கு. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வரிசையாக எத்தனை வருஷங்க, அத்தனை வரிசையிலையும் லிங்கம் தான். பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்மளும். எவ்வளோ பார்த்தாச்சுங்க. ராஜராஜேஸ்வரிங்க. கடைசி சந்நிதிக்கு போக போகிறோம். அம்பாள் சந்நிதி, ராஜராஜேஸ்வரி சந்நிதிக்கு போக போகிறோங்க. அப்புறம் இங்கே தான் அம்புக்குறி போட்டிருக்காங்க. இந்த மலை மேலே தான் போகணும். அப்படியே உள்ளே நிறையா கோயில் பார்த்துட்டாங்க நம்மளும். இந்த மலையிலே உயரமான இடங்க. இங்கே தான் வந்துட்டோம். இங்கே தான் ராஜராஜேஸ்வரி சந்நிதி இருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வரிசையாக லிங்கம் பாருங்கள். அப்படியே வரிசையாக இருக்குங்க, நிறையா இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்டு, பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது நடுவில். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதாங்க ராஜராஜேஸ்வரி அம்பாள் கோயில். பாருங்கள் எப்படி இருக்குது. உள்ளே பூஜை நடந்துகிட்ருக்குதுங்க. ஆனால் உள்ளே போய் எடுக்க முடியாது. அப்படியே சுற்றியும் காமிக்கிற பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்தே வெளியே இருந்தே பார்க்கலாம். ஆனால் கிளியராக தெரியல, ஓரளவுக்கு தான் தெரியுது. அப்படியே பாருங்கள். இந்த கோயில் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும்னு தாங்க நினச்சோம். உள்ளே வந்தால் தான் தெரியுது எவ்வளோ பிரம்மாண்டமான இடம், எவ்வளோ பெரிய இடத்துல பண்ணியிருக்காங்க. அதுவும் மலை மேலே பண்ணுறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைங்க. வழிநெடுக எத்தனை லிங்கம், 1007 லிங்கம், அது இல்லாமல் எத்தனை கோயில். நல்லா இருக்குங்க, ரொம்ப பிரமாதமான இடம். சரிங்க, இந்த ராஜராஜேஸ்வரி அம்பாள் சன்னதியிலேருந்து அப்படியே கீழே கிளம்பலாங்க. எதிரில் தெரியுது பாருங்கள், அதுதாங்க கஞ்சமலை. இங்கே மேலே இருந்து அப்படியே இயற்கை அழகை நல்லா ரசிக்கலாங்க. இந்த கஞ்சமலைக்கு பின்னாடி பக்கம் தாங்க சித்தர் கோயில் இருக்குது. ஃபேமஸான கோயிலுங்க. அதுவும் ஒரு முருகர் கோயில், ஃபேமஸ் கோயில். அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கஞ்சமலை எப்படி இருக்குது பாருங்கள். அங்கங்கே ஒரு வீடுங்க இருக்குங்க. மலையிலேருந்து கீழே இறங்கி வரும்போதும் இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட். இந்த இடத்துல நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த கோபுரங்கள்லாம் தெரியறதெல்லாம் அந்த லிங்கம் வச்சுருக்க மண்டபத்தோட கோபுரம் தாங்க. நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க, கீழே வர போகிறாங்க. இங்கே வழி இறங்குற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வரிசையாக லிங்கம் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த கோயிலை. அவ்வளோ அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் பண்ணியிருக்காங்க. சேலத்தில் இருக்கவங்களே நிறையா பேர் இங்கே பார்த்துருக்க மாட்டாங்க போல இருக்குது. கண்டிப்பாக வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.